வணக்கம் மென்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லங்கா பிரீமியர் லீக்கோட 8வது மேட்ச்சு தம்புல்லா சிக்ஸருக்கும் ஜாஃப்னா கிங்ஸுக்கு இடையில நடக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம சொன்ன விஷயந்தான். கொஞ்சம் ரன்ஸ் வர்ற மாதிரியான ட்ராக்ஸ் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இருந்தால் கூட அந்த இடத்துல நேச்சுரலாக அந்த கிரவுண்டுக்கு என்ன விஷயம் நடக்குமோ ஸோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ அப்போது ரன்கள் ப்ளஸ் விக்கெட் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக நடக்கும். லாஸ்ட் மேட்ச் அதுதான் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அதுதான் நடந்திருந்தது. ஓகே, இந்த விஷயங்கள் இருக்குது. கிரவுண்டை பற்றி அவ்வளோதான், பெரிய விஷயங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆன் டைமில் உங்களால் கிராஃபி எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அதை எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இதான் 6வது மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அதான் முதல் வீடியோ, லங்கா பிரீமியர் லீக் முதல் வீடியோ. ப்ளஸ் நம்ம குரூப் பிளேயில் டெமோ டீமும் கொடுத்துருந்தோம். சில சேஞ்சஸ் இருந்துச்சு நம்ம கொடுத்ததில். பிளேயர்ஸ் மாறி இருந்தாங்க. அப்படி மாறி இருந்தால் கூட கேப்டன் ஆப்ஷன், விசி ஆப்ஷன் கரெக்டாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அது சரியாக நடந்துருது. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. பிளேயர்ஸ் எப்படி வந்திருந்தாங்க, நம்ம டெமோ டீம் பார்த்துருப்பீங்க, டெலிகிராமில் போட்ட டீமு. ஸோ அது என்ன அடிப்படையில் போட்டிருந்தோம், ஸோ அதில் எந்தனால அந்த ஒரு 4 பிளேயர் நம்மளுக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம வீடியோவில் என்ன கொடுத்துருந்தோமோ அது மாதிரி தான் அந்த டீமை நம்ம செட் பண்ணியிருந்தோம். 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிளேயர்ஸ் எடுக்கணுமோ அந்த பிளேயர்ஸை மட்டும் எடுத்திருந்தோம். 9 கிரெடிட்டில் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த 3 பிளேயர்ஸ், அது எல்லாமே சரியாக வந்திருந்தது. ஸோ 8.5ல் மட்டும் இருந்த எல்லா பிளேயரும் 4 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. இது ஒரு 4-5 மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் உள்ள இந்த மேட்ச் தான். ஸோ எல்லா விஷயமும் புரிஞ்சு வந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு மைனஸ் ஆயிருந்தது. ஸோ அதனால தான் டிடி மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இதை பார்த்துருப்பீங்க. 8.5ல் மினிமம் ஒரு 2 பிளேயராவது எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோம். பட் அங்கே தான் 4 பிளேயர். ஸோ அப்போ அங்கே 2 பிளேயர் எடுக்கும்போது டீமில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுகிறோம். அந்த 2 பிளேயரை மிஸ் பண்ணும்போது 8ல் இருக்கக்கூடிய மினிமம் ஒரு பிளேயராவது எடுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ இந்த விஷயந்தான் அந்த டீமில் மிஸ் ஆன விஷயங்கள். ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு. தொடர்ச்சியாக இன்னொரு 3-4 மேட்சஸ் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கவர் ஆகி அப்படியே வர்றது. பட் அது எந்த கிரெடிட்டில் வர சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை பண்ணும்போது எக்ஸைட்டாக உங்களால் டீமை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க, அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு கிரெடிட் பிளேயர்ஸை நம்ம ரிலீவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது சிம்பிளாக பிடிச்சிடலாம். அப்போது எங்கே வருவாங்க அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது முக்கியம். ஸோ அல்லது வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிரெடிட்டு அடுத்த கிரெடிட் முன்னாடி அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிற பிளேயர்ஸை அப்படியே ஃபிட் பண்ணுறது. இந்த 2 விஷயம் பண்ணணும். அப்படின்னா ரேஷியோ படி என்ன வருதோ அதுவாக அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அமைப்பு அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 9 கிரெடிட்டில் 4 பிளேயர் தான். ஆன் டைமில் 2 பிளேயர் பிளேயிங் 11ல் இல்லை. ஸோ தனஞ்சய டி செல்வா இன்னொரு பிளேயரும் 9 கிரெடிட்லேருந்து இல்லை. 4 பிளேயராக குறைஞ்சிச்சு. அந்த 4 பிளேயரில் ஜேசன் பேண்ட்ராப் இல்லை. அப்படியே 3 பிளேயர் இப்படி உள்ளே வந்திருந்தாங்க. ஓகேங்களா? நிசாங்காவை தவிர பேட்டிங் கேட்டகரியில் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க. ஓகே, இது இந்த லாஸ்ட் மேட்ச்சு ப்ரிவ்யூ. ஓகே, இப்போ இதிலிருந்து அடுத்த மேட்ச்சுக்கு கன்வெர்ட் ஆகுது. 3 மணி மேட்ச்சுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் மேட்ச் ரியலைஸை வச்சுக்க 3 மணிக்கான மேட்ச் வீடியோ கிடையாது இது. பட் அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுத்துடலாம். 8 கிரெடிட் பிளேயர்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் 8 கிரெடிட்டில் 3 பிளேயர் இருந்த இடத்துல 0 அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிருந்தது. ஸோ லங்கா பிரீமியர் லீக் கூட 3 மணி மேட்ச் 3 PM மேட்ச்சில் 8 கிரெடிட் பிளேயர்ஸ் 5 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு ஆன் டைம் லெவலில் ஏதாவது 1-2 பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதையும் நோட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 3 பிளேயருக்கு மேலே ஃபிட் பண்ண பாருங்கள். ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆள் ரிலீஃப் ஆகிட்டா கூட ஸோ 3 பிளேயர் மினிமம் பாசிபிலிட்டி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். இல்லை 5 பிளேயருமே இருக்காங்க லெவலில் அப்படிங்கும்போது 3 அல்லது 4 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அப்போ அது எங்கே மைனஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசுகிறது எல்லாமே 3 மணி மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான். ஸோ 8.5ல் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். 3 பிளேயர் இருக்காங்க. அதாவது ஒரு பிளேயர் தான். ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் அங்கே இருப்பாங்க. வெள்ளலகை, மேத்யூஸ், ஸோ இன்னொரு பிளேயர் ரஜிதா. ஸோ இந்த 3ல் ஒரு பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்ன நடக்குது, 3 PM மேட்ச்சில், மதியான மேட்ச்சில் 8.5 சின்னதாக அடி வாங்குது. 8 கிரேடில் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு வீடியோக்கு வருவோம். ஸோ இப்போ எடுத்துருக்கிற அந்த ப்ரெடிக்ஷன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம அடுத்து இந்த 7:30 மேட்ச் பிஎம்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 9 கிரெடிட்டில் என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, 6 பிளேயர் இருக்காங்க, 3 பிளேயர் மினிமம் வர வாய்ப்பு இருக்குது 3 PM மேட்சஸில். ஓகே, இப்போ நம்ம அப்படியே 7:30 PMக்கு பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ், நிசாங்கா, நபி, ஸோ டி செல்வா உள்ளே வர்றாரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரஹ்மான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற இந்த 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கும், எவ்வளோ பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராக சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ 3 PM மேட்ச்சில் ஈக்குவல் அல்லது குறைவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அடுத்த மேட்ச் இது. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா, மினிமம் 2 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். எக்ஸைட்டாக நேற்று நடந்த மேட்சோட அளவுக்கு ரேஞ்சுக்கு வர சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிளேயர் எச்சாச்சுன்னா மஸ்ட்டாக 3 பிளேயருக்கு மேலே தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு பிளேயர் எச்சாச்சு அப்படிங்கிறதுக்கு, தனஞ்சய டி செல்வா லெவல்ஸில் வர்றாரு, அதே மாதிரி பெஹண்ட்ரா திரும்ப லெவலுக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி 3லேருந்து 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற கால்குலேட் படி 2லேருந்து 3 பிளேயர் உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு இடம் பார்த்துக்க 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த இடத்துல இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் பிளேயர் வரும். அதாவது 3 PM மேட்ச்சில் பிளேயர்ஸ் அடி வாங்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் குறைவான பிளேயர்ஸ் வரதான் வாய்ப்பு இருக்குது 3 PM மேட்சஸ். ஸோ அப்போது திரும்ப இந்த மேட்ச் என்ன ஆகும், ஸோ எந்த ரேஞ்சில் அது அடி வாங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மேட்ச்க்கான பிக்கிங் எடுக்கணும். அப்போது இங்கே மினிமம் பாசிபிலிட்டி 3 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் திரும்ப எச்சா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மினிமமாக ஒரு 3 பிளேயர் வரைக்கும் எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதில் 2, இதில் 3, கிட்டத்தட்ட 5லிருந்து 6 பிளேயர் இந்த 2 கிரெடிட்லேருந்தே உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் அசலங்கா, பெராரா, ஸோ 2 பிளேயர். ஸோ நம்ம அந்த மேட்ச்சுக்கு எப்படி எடுத்திருக்கோம், 8 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லி 3 PM மேட்ச்சுக்கு நம்ம சொன்னோம். இது அதுக்கு அடுத்த மேட்ச். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, கண்டிப்பாக 8 கிரெடிட் அடி வாங்கணும். ஆட்டோமேட்டிக்காக பிளேயர்ஸே ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பிளேயர் அல்லது 0 அப்படிங்கிற ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிற 2 பிளேயருமே ஹைபிக் பிளேயர் பார்த்துக்குங்க. இதில் 1 தான் எடுக்கணும் அல்லது 2 பிளேயருமே அடி வாங்க வாய்ப்பு இருக்கும். எப்போ அப்படின்னா 3 PM மேட்ச்சில் மேபி இருக்கக்கூடிய 5 பிளேயரில் 4 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா இந்த 2 பிளேயரை நீங்கள் டிராப்டு பிளேயர் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். இதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பட் 3 PM மேட்ச்சை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேட்சஸ் ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் அப்படின்னா நம்ம கொடுக்குற வீடியோவில் கிளியராக கொடுத்துட முடியும். ஸோ 2 மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சுக்கு வீடியோ போட்டு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேட்ச்சுக்கு வீடியோ போடுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இப்போவே சொல்கிறோம். இது புரிதலில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து 7.5 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இங்கே எல்லாமே மினிமம் ரேஷியோ தான். இப்போது ஹை கிரெடிட் தான் இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான வேலைகள்லாம் இருக்கும். லோ கிரெடிட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவலைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். 2 or 3 தான் இந்த இடத்துல. 2 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதிகம். பவுலிங் கேட்டகரியில் மினிமம் ஒரு பிளேயர் கம்பல்சரி எடுத்தாகணும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். 3 பிளேயர் இருக்கிற இடத்துல ஒரு பிளேயர் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கும். இப்போது நேற்று நைட் மேட்ச்சில் 7.5ல் 6-3 ஆஃப் ரேஷியோ பிரிஞ்சிருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் 7.5ல 4 பிளேயர் இருக்காங்க. 3 மணி மேட்ச்சில் ஒரு 2 பிளேயர் வரும் பட்சத்தில் இதுக்குள்ளும் ஒரு 2 பிளேயர் வர சான்சஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரி பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மினிமம் ஓகேங்களா, 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது பவுலிங்கில் 2 பிளேயர். ஸோ இந்த 2 சாய்ஸ் தான் இந்த கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது 7 கிரெடிட்டு. 7 கிரெடிட்டில் மொத்தம் 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ ஒரு பேட்டிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் குணத்திலகா, ஏரோஸ், ஹரிடாய். ஸோ ஒரு பிளேயர் மஸ்ட்டு. ஓகேங்களா, இதில் மாற்றம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரைட், 7 கிரெடிட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் இதில் யாருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேருமே லோ பிக் பிளேயர்ஸ். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு பேட்டிங் கேட்டகரியில் யார் ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்களோ அந்த பிளேயரை நீங்கள் ஃபிட் பண்ணி போய்க்கலாம். என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி இங்கே யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை டிஎஸ் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் தம்புலா சிக்ஸர்ஸ் இந்த இடத்துல ஹரிடாய் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருப்பார். ஓகேங்களா, ஸோ ஜேகே லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏரோஸ் இந்த இடத்துல ஒரு ப்ரியாரிட்டி இருப்பார். ஸோ ஆனால் லாஸ் ஆகுது டிஎஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொன்னோன்னா, வின்னிங் டீமுக்கு டிஎஸ் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி டீமாக இருந்தால் ஹரிடாய் ட்ரை பண்ணுங்கள். லாஸ் டிஎஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குணத்திலாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் ஏரோஸ் ஜேகே லாஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான். ஸோ இந்த 2 பேர்த்தில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும் டிஎஸ் வின் பண்ணால். டிஎஸ் லாஸ் ஆச்சுன்னா குணத்திலகா மஸ்ட் அவுட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம், இதே லெவல் அப்படியே தொடரும் பட்சத்தில். ஓகே, அடுத்தது 6.5 அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 2 பிளேயர். ஸோ இவங்க எல்லாம் சேஞ்சஸ் ஆகவும் சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கணும். அடுத்தது பெர்னாண்டோ. ஸோ இந்த 3 பிளேயரில் லாஸ்ட் மேட்ச்சில் எந்த ஒரு பிளேயரும் 6.5 இருந்து வரலை. அதே மாதிரி அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்லேயும் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. அந்த ஒரு பிளேயர் ரத்னேகே 3 PM மேட்ச்சில் அந்த பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிருந்தால் இந்த கிரெடிட்டில் நீங்கள் பிளேயர்ஸ் எடுக்க வேண்டாம். மேபி அங்கே யாருமே என்ட்ரு ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 பிளேயர் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த கிரெடிட்டுக்கான வேல்யூ. ஸோ அதுவும் மோஸ்ட் ப்ரிஃபர்ட்டி ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது பெர்னாண்டோவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடம் இவ்வளோ தான். பர்சன்டேஜ் மஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறோம். பர்சன்டேஜ் எப்போவும் நம்ம கொடுக்குற அந்த விகிதப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் இங்கே எந்த மாதிரிலாம் இருந்து வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சின்னதாக பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே லெவல் இருக்கும் பட்சத்தில் மாறும்போது நம்ம டெமோ டீம் குரூப் பிளேயில் கொடுத்த மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல மாறுச்சுன்னா அது கண்டிப்பாக மாற்றம் ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திரும்ப குரூப் பிளேக்கான லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே உங்களுக்கு டீம்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ரிடிக்ஷனோட அப்டேட் வெர்ஷனாக இன்னும் சில விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள் தனியாக தெளிவாக எடுத்து பேட்டர்னுக்கான மினிமம் பேட்டர்ன் பாசிபிலிட்டி எப்படி இருக்கும், கேப்டன் ஆப்ஷன் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகம் டேபிள் வைஸாக. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம அங்கே கொடுப்போம். ஓகேங்களா, அங்கே டீம்ஸ் அப்படிங்கிறது டெமோ டீம்ஸ் 1-2 சாம்பிள் டீம்ஸ் தான் வரும். ஸோ அதை எடுத்துக்க இல்லாமல் டீட்டெயில்ஸ் எடுத்து டீம் மேக் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்புக்கான லிங்க் நம்ம மெயின் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இணையாதவங்க இணைஞ்சுக்குங்க, தேவைப்படுறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே இதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அப்படின்னு சொல்ல ஸ்பின்னிங் கிரவுண்டு தான் இதுவும். ஸோ அதையும் பார்க்கணும். இதில் அகில தனஞ்சயா ஸோ ஒரு சாய்ஸ் இருக்கலாம். ஸோ அடுத்தது எம் ரஹ்மான், டிஎஸை பொறுத்த வரைக்கும் எம் ரஹ்மான். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெரேரா. ஸோ இந்த பிளேயர்ஸுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ பெரேரா பிக்கார் நாட்டில் கூட இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இது இப்போ இருக்கிற அமைப்பில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே அமைப்பில் ஆப்போனண்ட் டீமு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி பெர்னாண்டோ. ஸோ பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் தான். அடுத்தது நிசாங்கா, மெண்டிஸ்,
ஸோ இப்போ டாப் கேப்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சய டி செல்வா தான் வச்சுருக்காங்க. பட் தனஞ்சய டி செல்வா லெவல்ஸில் வருவாரா அப்படிங்கும்போது வரும்போது சின்ன சின்னதாக இதில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ திரும்ப பேபியன் ஆலன். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கேப்டன்சி ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இந்த இடத்துல நபி அப்படிங்கிற பிளேயர்னு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே பிச் ரிப்போர்ட் கன்சிடர் பண்ணி சின்ன சின்னதாக மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். ஓகே, இது எல்லாமே இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ நீங்கள் இது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புரியும். பெர்னாண்டோவை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் எடுத்திருக்கோம். அகிலா தனஞ்சயாவும் அப்படி தான். ஸோ அப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன இடத்துல பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரகுமான் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கூடிய நபி, பின்னாலன் இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி 2 இன்னிங்ஸ்க்கும் பொருந்தக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே நிசாங்கா. ஸோ இங்கே பெரேரா, மெண்டிஸ். ஸோ இங்கே எல்லாமே போத் இன்னிங்ஸில் கவர் ஆகி வரக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி இந்த டைப்பில் எடுத்திருக்கோம், இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணக்கூடிய லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் முழுமையான விவரங்கள் கிடைக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் எடுத்துக்கலாம். வீடியோலேயும் உங்களுக்கான சில விஷயங்கள் புரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டிவிஜுவலாக மேக் பண்ணுங்கள், வாய்ப்புகள் அதிகரிக்கும். ப்ளஸ் வந்து மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். அது மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத விட நீங்கள் ட்ரேடிங்கில் எப்படி அமௌண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நம்ம இந்த டீம் வின் பண்ணுவோம், அந்த டீம் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம எப்படி அதில் பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.